close till I get up. Time. Hello friends, no copyright sounds. அவங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற எல்லா ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் இருக்கும், அதாவது டான்சிங் பார்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியோவை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஆவி பிளேயர்னு சொல்லிட்டு இந்த பிளேயரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேயரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. லைப்ரரி போய்க்கோங்க. லைப்ரரி போயிட்டிங்கன்னா உங்களோட சாங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட வியூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸ் வியூ, லைப்ரரி வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டரில் டவுன்லோடில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹை அப்படின்ற ஒரு சாங் என்சிஎஸோட வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த சாங்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த சாங் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகே அந்த சாங் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் மேலே ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு விசுவலைசர்ன்ற ஆப்ஷனுக்கு திரும்பவும் வரேன். ஓகே இந்த சாங் வந்து நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கஸ்டம் இமேஜை வந்து ஆட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட் சைடு வந்து உங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டாட் வந்து மெனு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா விசுவலைசேஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிக்சரில் ஆட் பண்ணுறதுக்கான அந்த மெனு, நாலாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து பென்சில் பட் அந்த இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இமேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெரிய எக்ஸ் வந்து க்ராஸ் ஆகிருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அந்த பெரிய எக்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா என்டையர் இமேஜை மீன் பண்ணுது. அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா என்டையர் அந்த வீடியோவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் மீன் பண்ணுது அந்த பெரிய எக்ஸு. ஸோ இப்போ வந்து அதில் இமேஜ்னு இருந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பிக் இமேஜ் கொடுக்குறேன், அதாவது கஸ்டம் இமேஜ். நான் என்னோடய ME-A1 எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது பேக்ரவுண்டாக வந்து இப்போ மாறிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடுச்சு. ஃபார்க்ரவுண்ட் இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவட்டம் மாதிரி மீன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம லோகோ வைக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே மொத்தம் இதுவும் ஒரு எக்ஸ்க்கு மார்க் விழுந்திருப்பது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மூணாவது கிளிக் பண்ணுறேன். ஒரு குட்டியாக அந்த ரவுண்டில் மட்டும் ஒரு எக்ஸ் விழுந்திருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிற இமேஜ் எல்லாம் இப்போ பண்ண போகிற சேஞ்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், வெளியில் எங்கேயும் சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இங்கே நான் பிக் இமேஜ் கொடுக்குறேன். நம்மளோட ஸ்பீக்கர் பாயோட லோகோவை செலக்ட் பண்ணுறேன். உள்ள லோகோ வந்துடுச்சு. அவ்வளோதான். ஓகே இப்போ லோகோ வந்துடுச்சு, பேக்ரவுண்ட் பிக்சரும் வந்துடுச்சு. இந்த சாங்கை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இதில் வந்து இந்த விசுவலைசேஷன் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விசுவலைசேஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒர்க்கை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். ஈவன் நான் முதல் தடவை ட்ரை பண்ணும்போது நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டே ஆகலை. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு நோ ஹோப். கடைசியில் ரொம்ப போராடி அது எப்படின்னு பார்த்து தான் இப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீசெட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 720p அது போக 25 MB/s நீங்கள் செலக்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட்செட் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் ஒர்க் ஆகுது. இனி ஹையர் அண்ட் செட்டில் இந்த ஃபுல் ஹெச்டியில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. யாராவது 1+ 5T வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன்னா ரெண்டராக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த பாட்டு எவ்வளோ இருக்கோ அது அப்படியே ப்ளே ஆகும். இப்போது வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஓகே இது ரெண்டராகி முடிச்சோடனே எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஓகே, நமக்கு இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டர் ஆகி முடிய போகுது. நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் MP3 வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபுல் லென்த் MP3யும் உங்களுக்கு பேக் எண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகி அவுட்புட் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 720pயில் தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் HDயில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்பை பே பண்ணி வாங்கணும். இந்த ஆப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 320 ரூபா சம்திங் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். குவிட் பண்ணிடலாம். இந்த ஆப்பை பேக் வரும்.